வணக்கம்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 7 நாள் 7 விதமான காலை உணவு. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். காலையில் திங்கட்கிழமை பணியாரம், கார பணியாரம், தேங்காய் சட்னி. அன்றைக்கி டிஃபன் இதான். அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து 4 இட்லி, சாம்பார், கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. புதன்கிழமை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பூரி. பூரி அதுக்கு நல்லா தொட்டுக்க சூப்பரான காம்போவை வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருந்தேன். அடுத்து ரொம்ப 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 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னா உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வாரத்தில் 2 டைம் காலையில் உணவாக சேர்த்துக்கோங்க. அடுத்து அதை விட சூப்பரான ஒரு காம்போ வந்து என்னென்னா பழைய சோறு. பழைய சோறு நைட்டு சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னு போட்டு அதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக கருவாடு போட்டு வதக்கி பச்சை மிளகா போட்டு வதக்கி சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் சாப்பிட்டு போனால் சும்மா கப்புன்னு இருக்கும். அதாவது குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்துக்குலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நம்ம பழைய சோறு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பீட்ரூட் தோசை. என் பையன் நார்மலாக கொடுத்தா அந்த பீட்ரூட் தோசை சாப்பிட்றதில்ல. அதனால பீட்ரூட்டில் போட்டு நல்லா அரைச்சி மாவில் போட்டு கலந்து கொடுத்துட்றது. அடுத்து நம்ம தலைவன் சண்டே என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு, இட்லி. நல்லா கொதிக்க நாட்டுக்கோழி ஊற்றி இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.